பனிவரை குன்றின் உச்சியில், கோட்டுயர் பனிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்புலி சோழர் காவிரி நாட்டு இயல்பதனை யான் நவிலல் உற்றனன். இதுதான் சேக்கிழார் தொடங்கி வைக்கிற இடம். சோழ நாட்டு பெருமையை சொல்லுகிறேன். எந்த சோழ நாடு? அந்த பனிமலையின் உச்சியிலே, இமயத்தின் உச்சியிலே புலிக்கொடியை பறித்த அந்த சோழ மன்னனின் நாட்டின் பெருமையை சொல்லுகிறேன் என்றுதான் தொடக்கத்திலே அவர் பாடத் தொடங்குகிறார். சோழ நாட்டு சிறப்பு, காவிரி ஆற்றின் சிறப்பு, இங்கே உருத்திரங்கண்ணனார் பாடியதை, சங்க புலவர்கள் தந்ததை, இந்த சோழ நாட்டு சிறப்பை, காவிரிப்பும் பட்டினம் இருந்த இந்த மண்ணின் சிறப்பை, காவிரி பாய்ந்தோடும் பகுதியிலே எல்லாம் கழனிகளிலே சென்னல் விளையும், செழுங்கரும்பு விளையும், கரும்பு ஆலைகள் ஆங்காங்கு கவழுகின்ற புகை தவழும். இதை சொல்லும் வேளையில் அவர் சேக்கிழார் இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது நீர் நாடு என்று சொல்லுகிறார். சோழ நாடு என்பது நீர் நாடு, தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிற நாடு, துள்ளி குதிக்கும் வாழை மீன்கள், வாழை மீன்கள் தாவி பாய்கிற பொழுது அங்கே பூத்து குலுங்குகின்ற மலர்கள் மீது போய் தாக்கும், மலர்கள் கீழே படியும். அப்படி எங்கு பார்த்தாலும் சிறப்பாக வாழை மீன்களும் அங்கே தண்ணீரில் அள்ளி செல்லுகின்ற பூக்களுமாக காட்சியளிக்கின்ற இந்த நிகழ்ச்சியைத்தான் அவன் சொல்லுகிற பொழுது காடெல்லாம் களைக்கரும்பு காவெல்லாம் குளைக்கரும்பு. சேக்கிழார் பாடுகிறார் இந்த சோழ நாட்டு பெருமை. காடெல்லாம் களைக்கரும்பு, காவெல்லாம் குளைக்கரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை, வயலெல்லாம் நெருங்குவளை, கோடெல்லாம் அடவண்ணம், குளமெல்லாம் கடலென்ன, நாடெல்லாம் நீர்நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். அன்ன பட்சிகள் உலவுகின்றன, குவளை மலர்கள் ஆங்காங்கே பூத்து குலுங்குகின்றன, எங்கு பார்த்தாலும் கரும்பு தோட்டங்கள் காணப்படுகின்றன, குளங்கள் கடலை போல காட்சி அளிக்கின்றன. இந்த நீர் நாட்டுக்கு நிகராக இந்த உலகில் எந்த நாடும் இல்லை. நாடெல்லாம் நீர் நாடு, தனை ஒவ்வா நலமெல்லாம். அந்த சோழ நாட்டில் அவர் மலையின் சிறப்பை, நாட்டின் சிறப்பை சொல்லிவிட்டு அடுத்து நகர் சிறப்புக்கு வருகிறார். வேறு எந்த நகரத்தையும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரை சந்தித்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய திருவாரூர் நகரத்தை சொல்லுகிறார். திருவாரூர் நகரத்தின் பெருமையை சொல்லுகிறார். அந்த நகரத்து பெருமையை சொல்லுகிற பொழுது தமிழர்கள் போற்றி வளர்த்த நெறி எது, பண்பாடு எது, அரச நெறி எது என்பதை குறிப்பிடுகிறார். திருநகர சிறப்பிலேதான் மனுநீதி சோழர் அடியார் அல்ல, மெய்ப்பொருள் நாயனாரை போலவோ அல்லது வேறு சொல்லப்படுகிற நாயனார்களைப் போல குறிக்கப்படுகிற நாயனார்களில் ஒருவர் அல்ல மனுநீதி. ஆனால் திருநகர் சிறப்பை சொல்லுகிற வேளையிலேதான் மனுநீதியின் வரலாற்றை சொல்லுகிறார், நேர்ந்துவிட்ட நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அரசகுமாரர்களும் அரசர்களும் செல்லுகிற தெருவில் பெரும் சேனையோடு செல்லுகிற வேளையில் பாய்ந்து ஓடி வந்த பசுங்கன்று தேர்ச்சக்கரத்திலே விழுந்து மடிந்துவிட்ட காரணத்தால் என்னாலும் ஒலிக்காத ஆராய்ச்சி மணியினுடைய ஓசை ஒலித்தது. அங்கம் பதறிவனாக ஓடி வந்தான் மனுநீதி. ஏது நடந்தது என்று கவலையோடு கேட்க அமைச்சர் கலாவல்லவர் நடந்த நிகழ்ச்சியை சொல்லுகிற பொழுது அவன் வேதனையை தணிவிக்கின்ற விதத்திலே விளக்கமாக அவன் மனதிலே பதிப்பிப்பதற்காக, வளவ நின் புதல்வன் ஆங்கோர் மணிநெடுந் தேரில் ஏறி அளவில் தானையோடு அரசுலான் தெருவில் போங்கால் இளைய ஆண்கன்று இடைபுகுந்து இறந்ததாக தளர்வுற்ற இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றார். அரசகுமார்கள் போகிற தெருவிலே அளவில்லாத சேரையோடு தேர்ப்படையோடு போனான் உன் மகன். அந்த பெருத்த ஒலிக்கு மத்தியிலே திடீரென்று புகுந்த இந்த ஆண் கன்று இடை புகுந்து இறந்ததாக தளர்வுற்ற இத்தாய், ஆகவே இத்தாய்ப்பசு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாயிற்று என்று சொல்ல, அதற்கு பின்னர் என்ன சமாதானம் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இன்னென்ன காரியங்களை செய்து இந்த குறையை போக்கிவிடலாம், தொழுவத்திலே வாழலாம், வெயிலிலே காயலாம், பசுவோடு இருக்கலாம்
என்றெல்லாம் சொல்லியும் கூட அங்கமெல்லாம் நடுங்கிக் கொண்டு வந்து நிற்கின்றான் மகன் வீதி விடங்கன். பிள்ளையில்லா குறை தீர்க்க வீதி விடங்க பெருமானை வணங்கி பெற்ற மகன் வீதி விடங்கன், ஒரே பிள்ளை வீதி விடங்கன். அதைத்தான் சொல்லுகிறார். இந்த துன்பம் அந்த தாய்க்கு நேர்ந்த துன்பத்துக்கு காரணமான என் மகன் மடிந்து அத்துயரம் எனக்கு நேர வேண்டும். மகன் மடிவது எதற்கு? தாய்ப்பசுவின் கண்ணீரை போல நான் கண்ணீர் விட வேண்டும். ஆகவே அவன் மீது தேரை செலுத்துக என்றான். கேட்க அதை கேட்டு மனமுடைந்த கலாவல்லவர் எந்த இடத்திலே அந்த பசுவினுடைய கன்று மடிந்ததோ அதே இடத்துக்கு சென்று உயிர் நீத்தார். கலாவல்லவர் உயிரும் போயிற்று. ஆயினும் கூட சொல்லுகிறார் சேக்கிழார், ஒருமைந்தன் தன்குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். ஒரே பிள்ளைதான், அரசனின் மகன் ஒருவன் தான். ஒருமைந்தன் தன்குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். தர்மம் தன் வழிச்செல்கை கடன் என்ப தன்மைந்தன் மர்மம் தன் தேராளி. தன்மைந்தன் மர்மம் தன் தேராளி ஊர்ந்தான் மனு வேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோ அம்மா என்றார். ஒரே பிள்ளைதான், தெரிந்தும் அவன் மீது தேரை செலுத்தினார். மர்மம் தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன். இது ஏன் சொல்லுகிறார்? இந்த செய்தி உலகிலே எங்கும் காண முடியாது. அனைவரும் சட்டத்துக்கு முன்னாலே சமம் என்பது நெடுங்காலத்துக்கு பின்னால் ஜனநாயகம் தழைத்ததற்கு பிறகு வந்திருக்கிறது. உலகிலே பல நாடுகளில் இந்த கோட்பாடு வந்திருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னர் ஆட்சி காலத்தில், மணிமுடி தரித்த வேந்தர்கள் ஆட்சி காலத்தில், மன்னனின் மகனே ஆயினும் துன்பத்துக்கு உள்ளானது பசு, 5 அறிவு கொண்ட பசு. யாராக இருந்தால் என்ன, எந்த உயிராக இருந்தால் என்ன, அதற்கு துன்பம் நேர்ந்த காரணத்தினால் அதை தாங்கிக் கொள்ளாத அரசு. ஆகவே மன்பதை காக்கும் தென்புலங்காவல் துன்பம் அல்லது தொழுதகவில் என்று வாழ்ந்தவர்கள் மன்னர்கள். ஆகவேதான் திருநகர சிறப்பிலே இதை தொடக்கத்திலே வைக்கிறார். இங்கே குறிப்பிட்டார்கள், தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து தில்லைவாழ் அந்தணர் புராணத்தை சொல்லிவிட்டு அதற்கு பின்னர் தான் வருகிறார் என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் மண்பாண்டம் செய்கின்ற குயவு தொழிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய திருநீலகண்ட குயவனார்க்கும் அவருக்கும் அடியார்க்கு அடியேன் என்றார் அல்லவா, அந்த திருநீலகண்டர் அவருடைய வரலாற்றை சொல்கிறார். தீண்டினால் திருநீலகண்டம். நீண்ட நாட்களுக்கு முன்னால் ஒரு திரைப்படத்திலே நடிகர் திலகம் நடித்த படத்தில் ஒரு பாடலில் கூட என்னை தொடாதே என்று அவள் வாழ்க்கை துணைவியானவள் சொல்லுகிற பொழுது இது திரு நீலகண்டரின் மனைவி சொன்னது என்று அந்த பாடலிலே கண்ணதாசன் எழுதியிருந்தார். தீண்டினால் திருநீலகண்டம் ஏன் ஏற்பட்டது அதை அழகாக சொல்லுகிறார். திருநீலகண்டர் குயவ தொழிலே ஈடுபட்டவர் தான். அவர் இளமை மீதூர, இளமை காலத்தில் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியவரானார். இன்பத்துறையில், அகத்துறையில் அவருக்கு பலவீனம் இருந்தது. என்ன அழகாக சொல்லுகிறார், அது சொல்லும் பாங்கை. இன்பத்துறையில் எளியவரானார். பரத்தைவால் சென்று அணைந்தார். பரத்தைவால் சென்று அவர் அங்கே இன்பம் துய்ந்தார் என்பதை மிக அழகாக சொன்னார். ஆகவேதான் தீண்டினால் திருநீலகண்டம் மனைவிக்குரிய அத்தனை கடமைகளையும் செய்த அவரது துணைவியார் என்னை தொடாதீர்கள், பரத்தையை தொட்டறியுங்கள், என்னை தொடாதீர்கள் என்று சொன்ன காரணத்தினால் ஏதிலார் போல நோக்கி எம்மையும் சொன்னதனால் என் மனைவி ஏதிலார் போல நோக்கி, யாரோ அயலாரை போல என்னையும் நோக்கி எம்மையும் சொன்னதனால் மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். என் மனைவியையும் இனி மனத்தால் தீண்ட மாட்டேன், பிற மாதரையும் மனத்தால் தீண்ட மாட்டேன், என் மனைவியையும் இனி மனத்தால் தீண்ட மாட்டேன். இப்படி வாழ்ந்தவர்களினுடைய வாழ்க்கை சிறப்பை ஒருவருக்கொருவர் உடலால் வாழாத அந்த வாழ்க்கையை உலகத்துக்கு சொல்ல சோதனை வருகிறது. அந்த சோதனையின் விளைவாக